வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த வீடியோவில் வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த படத்தின் மூலம் விக்ரம் கம்பேக் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அருண்குமார் இயக்கத்தில் உருவாகி நேற்று, அதாவது மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் வீர தீர சூரன் பாகம் 2. இந்த படத்தில் விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமூடு, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்குது. HR பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா பல கட்ட சட்ட போராட்டங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. படத்தோட முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணாம நேரடியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. படம் தொடங்கி முதல் காட்சியில இருந்து கதை தொடங்கினாலும் 2வது காட்சியிலேயே படம் உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சூடு பிடிக்க தொடங்குது. மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கும் சுராஜ் வெஞ்சரமூடு மற்றும் அவரது அப்பாவை பழைய பகையை மனதில் வைத்து கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே இரவுல என்கவுண்டர் போட திட்டம் போடும் காவல் அதிகாரி அருணகிரியாக எஸ்.ஏ. சூர்யா நடிக்கிறாரு. தனது மகன் சுராஜ் வெஞ்சரமூடுவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அப்பாவான பிருத்திவிராஜ். தனது மகன் கண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த இரவை கடக்க வேண்டும். விடுவதற்குள் அருணகிரியிடம் மாட்டிக்கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே அருணகிரியை கொல்ல ஏற்கனவே இவர்களிடம் அடியாளாக வேலை செய்துவிட்டு இப்போது ஒதுங்கியுள்ள காளி, அதாவது விக்ரம், அவரோட உதவியை நாடுகிறார் ரவி, அதாவது பிருத்திவிராஜ். சிறியதாக மளிகை கடை வைத்து காளி தன்னோட குடும்பத்துடன் வாழ்ந்து வராரு. ரவி கேட்கும் உதவிக்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரு கட்டத்துல அருணகிரி மற்றும் ரவி, அதாவது எஸ்.ஏ. சூர்யா மற்றும் அந்த வில்லன் பிருத்திவிராஜ் 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிறாரு விக்ரம். இருவரும் காளியின் குடும்பத்தை வைத்து மிரட்டி காய்களை நகர்த்தி வராங்க. இறுதியில் யார் யாரை கொன்றார்கள், யார் உயிருடன் இருக்கிறார், யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையா இருக்குது. சரி, இந்த படத்தோட திரைக்கதை பத்தி பார்க்கலாம். படத்தோட கதை பழைய பகையும் பழிவாங்குதலும் அப்படின்னு இருந்தாலும் திரைக்கதையில பிரமாதப்படுத்தியிருக்காரு அருண்குமார். நேரடியாக 2ஆம் பாகத்தை எடுத்திருக்கிறதுனால ரசிகர்களுக்கு எந்த ஒரு காட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த திரைக்கதையும் ஒரே இரவில் இருப்பது சிறப்பு. 2வது காட்சியிலேயே எஸ்.ஏ. சூர்யா வந்துடுறாரு. அதிலிருந்து திரைக்கதை சூடு பிடிக்க தொடங்குது. பிருத்திவிராஜ் மற்றும் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு இடையில மாட்டிக்கொள்ளும் விக்ரம் தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடுறாரு. காட்சிக்கு காட்சி நேர்த்தி, திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் மிகவும் வலுவான மற்றும் கூர்மையான வசனங்கள், யதார்த்த காட்சிகள் என மொத்த படத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காரு அருண்குமார். சரி, இந்த படத்தோட சண்டை காட்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விக்ரமுக்கு ஒரு முன்கதை சொல்லப்படுது. அந்த முன்கதையை சரியான தருணத்துல காட்சியாக வைத்த இடம் பிரமாதமா இருக்குது. கலைவாணியான துஷாரா விஜயன் மற்றும் காளியின் திருமண காட்சிகள் எல்லாம் சிறப்பு. எஸ்.ஏ. சூர்யாவை கொல்ல விக்ரம் போடும் திட்டம், அதை செயல்படுத்த முயற்சிக்கும் போது எல்லாம் ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசையில் தியேட்டரே வெடிக்கும் அளவுக்கு இருக்கு. விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் மற்றும் பிருத்திவிராஜ் கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்த்த தேவையில்லாத சண்டை காட்சிகள் என எதுவுமே கிடையாது. படத்தின் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சண்டை மற்றும் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை அப்படின்னு படத்தை நிறைவா முடிச்சிருக்காரு இயக்குனர் அருண்குமார். கிளைமேக்ஸ் சண்டையில் வரும் மதுரை வீரன் தானே பாடல் எல்லாம் சியான் ரசிகர்களுக்கு விருந்தா இருக்குது. இந்த படத்தில் நடிப்பை பத்தி பார்க்கலாம். படம் முழுசுமே விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமூடு மற்றும் பிருத்திவிராஜே அதிகம் வராங்க. இவர்கள் நால்வரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்காங்க. பழைய பகைக்கு பழி தீர்க்கும் காவல் அதிகாரியாக எஸ்.ஏ. சூர்யாவின் நடிப்பு மற்றவர்களிடம் இருந்து தனித்தும் உயர்ந்தும் நிற்குது. துஷாரா விஜயன் சில காட்சிகளே வந்தாலும் கிடைத்த இடத்துல ஸ்கோர் செய்கிறாரு. இயக்கத்துல அருண்குமார் செஞ்சுரி அடித்தால், ஒளிப்பதிவில் தேனி ஈஸ்வர் தனது பங்குக்கு செஞ்சுரி அடிக்கிறாரு. படத்தோட கதை, திரைக்கதை, நடிப்பு, ஒளிப்பதிவு அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதுனால தனித்து தெரிய வேண்டும் அப்படின்னு படத்துக்கு ஒவ்வொரு காட்சிகளுக்கும் பின்னணி இசையில டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். குடும்பத்தை காக்க வீர தீர சூரனாக மாறும் விக்ரம் ரசிகர்கள் மனதையும் சூறையாட தகுதியானவராக இருக்காரு. இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படமா அமையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.